தற்போதைய முக்கிய செய்தி, PSLV C-60 ராக்கெட்டில் இரு செயற்கைக்கோள்களின் தூரத்தை குறைத்து இணைக்கும் டாக்கிங் செயல்முறையில் வெற்றி கண்டு இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, கூடுதல் விவரங்கள். வணக்கம். இஸ்ரோவானது தனது PSLV C-60 ராக்கெட்டில் விண்வெளியில் இரு செயற்கைக்கோள்களின் தூரத்தை மிக குறைவாக குறைக்கும், அதாவது இரு செயற்கைக்கோள்களையும் தூரத்தையும் மிக குறைவாக குறைக்கும் அந்த செயல்முறையான டாக்கிங் செயல்முறையை தற்போது வெற்றிகரமாக முடித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது இந்தியா வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது. அதாவது விண்வெளியில் வெற்றிகரமாக இந்த டாக்கிங் செயல்முறையை முடித்த நான்காவது நாடாக இந்தியா தற்போது வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது. டாக்கிங் இஸ்ரோவின் வருங்கால திட்டத்திற்கு மிக முக்கிய திட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. டாக்கிங் திறன் தேவைப்படும் முதல் உண்மையான இந்திய பணி சந்திரயான் 4ஆக இருக்கலாம் எனவும், சந்திரயான் 4 திட்டத்தில் நிலவு மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பூமியின் வளிமண்டலத்தில் மீண்டும் நுழையும் வெப்பத்தை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்படும் இந்த பணியின் தொடர்ந்து இந்த மாடியூல் ஆனது தனியாக ஏவ திட்டமிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக இஸ்ரோ இது குறித்து தெரிவித்திருந்த போது PSLV C-60 ராக்கெட் மூலம் இந்த ஸ்பேஸ்டெக்ஸ் A, ஸ்பேஸ்டெக்ஸ் B செயற்கைக்கோள்கள் முன்னதாக டிசம்பர் 30ஆம் தேதி ஏவப்பட்டன. இந்த வெற்றிகரமான டாக்கிங் மூலம் அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்தபடியாக டாக்கிங் செயல்முறையை வெற்றிகரமாக செய்த 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றிருக்கிறது. ஜனவரி 12ஆம் தேதியன்று 2 செயற்கைக்கோள்களையும் 15 மீட்டர் மற்றும் 3 மீட்டர்கள் வரை கொண்டு வருவதற்கான சோதனை முயற்சி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதாக இஸ்ரோ தற்போது குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது 15 மீட்டர் மற்றும் 3 மீட்டர் வரை அடைய ஒரு சோதனை முயற்சி செய்யப்பட்டதாகவும், பாதுகாப்பான தூரத்திற்கு விண்கலன்கள் கொண்டு வரப்பட்டு தரவை மேலும் பகுப்பாய்வு செய்த பிறகு டாக்கிங் செயல்முறை வெற்றிகரமாக செய்யப்பட்டதாகவும் தற்போது இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக 2 செயற்கைக்கோள்களையும் 3 மீட்டர் தொலைவுக்கு கொண்டு வந்த நிலையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ முன்னதாக ஸ்பேடெக்ஸ் செயற்கைக்கோள்களை விண்வெளியில் இணைத்து டாக்கிங் செயல்முறை தற்போது வெற்றிகரமாக முடித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து 4வது நாடாக விண்வெளியில் இந்த வரலாற்று சாதனையை படைத்த 4வது நாடாக இந்தியா தற்போது உருவெடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.